இப்போ நம்ம வால் ஆன் எட்ஜ் இந்த ஆப்ஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேஸ் வால் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ பேஸ் வால் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து வால் ஆன் எட்ஜ் இந்த ஆப்ஷன் பிக் பண்ணிவிட்டு நம்ம எட்ஜை பேஸ் பண்ணி வந்து வால் வந்து க்ரியேட் பண்ணலாம். இப்போ அப்பர் எட்ஜ், லோயர் எட்ஜ், இந்த எட்ஜில் எது வேணால் வந்து நம்ம கொடுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு அப்பர் எட்ஜ் கொடுக்குறேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா வந்து 2 டைப் இருக்குது, ஆட்டோமேட்டிக், ஸ்கெட்ச் பேஸ்டு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆட்டோமேட்டிக் பார்க்கலாம். இப்படி எட்ஜை பிக் பண்ண உடனே வந்து நமக்கு வந்து ஒரு வால் வந்து க்ரியேட் ஆகிடும். இதோட ஹைட் வந்து 200 mm, ஆங்கிள் வந்து 90 டிகிரி. ஸோ இப்போ நான் ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்றேன். இப்போ வந்து நம்ம ஒரு பிளேன் க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கேருந்து, அதாவது இந்த பேஸ் சர்ஃபேஸ்லேருந்து 200 mm இது வரைக்கும், இந்த மேலே இருக்கிற இந்த சர்ஃபேஸ் வரைக்கும். இப்போ நம்ம மறுபடியும் வால் ஆன் எட்ஜ் நம்ம மேலே கொடுத்தோம், மேலேருந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த பிளைன் வரைக்கும் 200 mm வந்து க்ரியேட் ஆகிடுச்சு, ஆங்கிள் வந்து 90 டிகிரி. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் வந்து டிஸ்டன்ஸ் நம்ம கொடுக்குறது. இது ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா இந்த சர்ஃபேஸ்லேருந்து பாட்டம், இந்த சர்ஃபேஸ்லேருந்து இந்த சர்ஃபேஸ் வரைக்கும் உள்ள கால்குலேஷன், அது உள்ள ஹைட்டு தான் வந்து 200 mm. இப்போது இது நான் மாற்றுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து என்னென்னா இந்த அப்பர், இந்த சர்ஃபேஸ்லேருந்து 200 mm. ஸோ அதனால் வந்து இப்போ வால் வந்து கம்மியாகிடுச்சு, ஹைட்டு வந்து கம்மியாகிடுச்சு. தேர்ட் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த வாலோட பார்த்திங்களா மறுபடியும் டிஃப்ரென்ஸ், அதாவது இங்கேருந்து இந்த லைன் எட்ஜிலேருந்து. ஸோ அதனால் வந்து இப்போ ஹைட் அதிகமாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா வால் இந்த பிளெயினை விட அதிகமாக இருக்குது. ஸோ இதிலேருந்து கால்குலேட் ஆகும். இப்போ இந்த ஆப்ஷன் கொடுத்தோன்னா லாஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த வால் கீழே இந்த இந்த எண்ட்லேருந்து மேலே இந்த சர்ஃபேஸ் வரைக்கும் வந்து கனெக்ட் ஆகும், எண்ட் டு எண்டு. மோஸ்ட்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம இந்த ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ஆப்ஷனால் அவர் வந்து இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணுவோம். இப்போ ப்ரிப்பேர் எஸ் ஓகே. இப்போ இந்த வால் எடுத்துக்கலாம். இதில் போய்ட்டு ஒரே நிமிஷம் இந்த எக்ஸ்ட்ரிமிட்டிஸ் இது போனோம் அப்படின்னா வந்து இதில் வந்து நம்ம லிமிட் கொடுக்கலாம், ப்ளஸ் வந்து ஆஃப்செட், நம்ம வந்து ஆஃப்செட் லிமிட் நம்ம கொடுக்க முடியும். இப்போ வந்து நான் ஒரு ஆஃப்செட் லிமிட் கொடுக்குறேன் எக்ஸாம்பிளுக்காக. வந்து நான் 30 mm மைனஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிளியரன்ஸ் மோடில் நோ கிளியரன்ஸ் அப்படின்ருக்கு. இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து வித்தவுட் பெண்ட் எடுத்து விட்டுறேன். ஸோ இப்போ வால் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த எண்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த வாலும் வந்து டிஸ்டன்ஸே கிடையாது. ஸோ கரெக்டாக இந்த வால் மேலேருந்து நமக்கு வந்து பெண்டு வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ வந்து வால் வந்து டிஸ்டன்ஸே இல்லாமல் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. இதுதான் நோ கிளியரன்ஸ்னு கொடுத்தோம்னா டிஸ்டன்ஸே வந்து இருக்காது. இப்போ
மோனோ டைரெக்ஷனல் அப்படின்னா பேஸ் வால்லேருந்து செகண்டரி வால்குள்ளே டிஸ்டன்ஸு இந்த மோனோடு. இங்கே வந்து இப்போ டிஃபால்ட்டாக வந்து கிளியரன்ஸ் வேல்யூ 0 mm இருக்குது. இப்போ பாருங்கள், பேஸ் வால்லேருந்து இந்த வாலோட டிஸ்டன்ஸ் நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். 4 mm கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், பெண்ட் நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ இங்கேருந்து கொஞ்சம் க்ரியேட் ஆகும். இதுதான் வந்து மோனோ டைரெக்ஷனல். நெக்ஸ்ட்டு பை டைரெக்ஷனல் அப்படின்னா இப்போ டிஸ்டன்ஸ் இந்த அப்பர் வால்லேருந்து இந்த சைடு கீழே வந்து இந்த வால்லேருந்து இந்த வால்குள்ள டிஸ்டன்ஸு ப்ளஸ் வந்து 2 சைடுமே வந்து க்ரியேட் ஆகும். இப்போ ஒரு ஃபார்முலா க்ரியேட் பண்ண பேஸ் பண்ணி வந்து க்ரியேட் பண்ணவா அப்படின்னு நமக்கு வந்து ஒரு வார்னிங் மெசேஜ் வரும். நம்ம ஜஸ்ட் ஓகே. இப்போ ஓகே கொடுத்தோன்னா க்ரியேட் ஆகிடும். ஸோ வந்து இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நான் பெண்ட் எடுத்து விட்டுறேன். ஸோ ஈவனாக வந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கும் இந்த பை டைரெக்ஷனலில். ஸோ வந்து இப்போ டிஃபால்ட்டாக வந்து நோ கிளியரன்ஸ் கொடுத்துடலாம். ஸோ வந்து டிஸ்டன்ஸே இருக்காது வித் பெண்ட். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து இதை ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே வந்து கீழே வந்து க்ரியேட் ஆகிடும். அதே மாதிரி மெட்டீரியலை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக வந்து இந்த எண்ட்லேருந்து உள்ளே க்ரியேட் பண்ணுறது மாதிரியும் பண்ணிக்கலாம், இல்லை வெளியிலேருந்தும் க்ரியேட் பண்ணுறது மாதிரியும் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. ஸோ நம்ம வந்து கிளியரன்ஸ் நோ கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் ஓகே இப்போ வந்து ஒரு பிளைன் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த ஃபேஸ்லேருந்து ஒரு பிளைன் க்ரியேட் பண்ணுறேன். இந்த பிளைனை பேஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கலாம். மறுபடியும் ஒரு பிளைன். இப்போ மறுபடியும் இப்போ வாலாக நீச்சு எடுத்துகிட்டு இந்த ஏஜில் ஒரு வால் வந்து க்ரியேட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரிமிட்டிஸ் இதுக்குள்ளே போயிடலாம். இதில் லெஃப்ட் லிமிட் அப்படின்றது பார்த்தீங்களா, இதை பிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் இந்த பிளைனை ரெஃபரன்ஸாக கொடுக்குறேன். ஸோ இங்கேருந்து நமக்கு வந்து க்ரியேட் ஆகிடும். அதே மாதிரி வந்து ரைட் லிமிட்டு. ஸோ இப்போ இந்த லிமிட் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா வந்து இந்த பிளைன்லேருந்து இந்த பிளைன் வரைக்கும் வந்து வாலோட டிஸ்டன்ஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். இப்போ ஆஃப்செட் வேல்யூ நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ இங்கேருந்து நம்ம ஆஃப்செட் வேல்யூ ஸோ அதே மாதிரி ஸோ இதான் வந்து லிமிட்டிங் ஆப்ஷன். எஸ் ஓகே. இப்போ அப்டேட்